நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணி ஜாப் கிடைக்காம இருக்கீங்க. இன்டர்வியூல வந்து பாருங்க 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி என் ஃப்ரெண்டுங்க லாஸ்ட் 6 இயர்ஸா பேங்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு. நான் பிளாக்செயின் படிச்சு முடிச்சதுமே சொன்னேன், இனி பேங்க்ல உனக்கு ஜாப் வேணும்னா இப்ப இருக்க சிலபஸ்ல எல்லாம் நீ ஃபோக்கஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு ஃபின்டெக்ங்கற டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணு. ஃபின்டெக்னா ஃபினான்ஸ் டெக்னாலஜி, அதாவது ஃபினான்ஸோட இந்த 5 டெக்னாலஜிஸை டை அப் பண்ணிருக்காங்க. என்னன்னா பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக்செயின், ஏஐ, மிஷின் லேர்னிங். இப்பவே கண்ண கட்டுது. இந்த ஃபின்டெக்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 5 ஏரியாஸ்ல அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட், ஃபின்டெக் கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணிட்டாங்க. செகண்ட், டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணிட்டாங்க. தேர்ட், கஸ்டமர் சென்ட்ரிக்கா அப்ரோச் பண்றாங்க. ஃபோர்த், ஆபரேஷன் எஃபிஷியன்சிஸ்ல ரொம்பவே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஃபைனலா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஃபின்டெக் கொலாபரேஷன் பாலிசிஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால 2030ல $1 trillion டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. இது மூலியமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு $1 billion ரெவென்யூ ஜெனரேட் ஆக போகுது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. அப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஈருபின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஈருபியை டீடைலா சொல்றேன்.